ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான முளை கட்டின கொள்ளுச்சாறு ரெசிபி தான் பார்க்க போறேங்க. முளை கட்டி பயிர்களை நம்ம சாப்பிடும் போது ரொம்பவே ஹெல்த்தியா இருக்குங்க. புரோட்டீன், ஃபைபர் எல்லாமே ஹை லெவல்ல நமக்கு கிடைக்கும். ரொம்ப டேஸ்டாவும் இருக்குங்க. முளை கட்டின கொள்ளு சாப்பிடும் போது நம்ம வெயிட் லாஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான இந்த முளை கட்டின கொள்ளுச்சாறு ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அதோட ஊத்தி சாப்பிட அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்கும். இட்லி தோசையோடையும் வச்சு சாப்பிடலாங்க. கொள்ளுசாறு செய்யறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு 200 கிராம் அளவுக்கு கொள்ளை இந்த மாதிரி ஒரு நாள் முழுக்க ஊற வச்சுட்டு 2 நாள் அப்படியே விட்டுட்டேங்க. நல்லா முளை விட்டு வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி முளை விட்டுட்டு செய்யும் போது நமக்கு பயிரோட சத்துக்கள் எல்லாம் டபுளா கிடைக்கும். மிக்ஸி ஜார்ல ஒரு கை சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம், ஒரு கட்டி பூண்டு சேர்த்துக்கலாம், 1/2 இன்ச் இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம், 1/2 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம், 3 மீடியம் சைஸ் தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கலாங்க, ஒரு துண்டு பட்டை, 4 கிராம்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். தேவைப்பட்ட தண்ணி சேர்த்து அரைச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, மசாலா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இருக்கட்டும். இப்ப குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 கை சின்ன வெங்காயத்தை 2 நறுக்கி சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சீங்கன்னா கொள்ளுச்சாறு ரொம்பவே ருசியா இருக்குங்க. இப்ப நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆகுற அளவுக்கு வதக்கிக்கலாங்க. இப்ப நல்லா வதக்கிட்டேன். இதோட 2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2.5 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொடி சேர்த்துட்டு ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு கலந்து விடுங்க. பொடியெல்லாம் கரிஞ்சிராம கலந்து விட்டுக்கோங்க. இப்ப நல்லா கலந்துட்டேன். இதோட நம்ம அரைச்ச பேஸ்டையும் ஆட் பண்ணிட்டு ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்க, நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். இந்த மாதிரி நல்லா சுருள கலந்து விட்டுட்டு இதோட 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துடலாம். இப்ப நல்லா கலந்துட்டேன். நல்லா சுருள இந்த அளவுக்கு கலந்துட்டு இதோட நம்ம முளை கட்டி வச்சிருக்கிற கொள்ளு பருப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவோட சேர்த்து கொள்ளு பருப்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோட மிக்ஸி ஜார அலசி 2ல இருந்து 2.5 கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் எக்ஸஸாவே சேர்த்துக்கோங்க. விசில் விட்டு இறக்கி வரும்போது தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிரும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் எக்ஸ்ட்ரா 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம மசாலா வதக்கும் போதும் உப்பு சேர்த்துருக்கோம். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்ப குக்கர் மூடி போட்டு 8ல இருந்து 10 விசில் விட்டு இறக்கிக்கோங்க. கொள்பருப்பு நல்லா சாஃப்டா வெந்துரும். பாருங்க, நான் ஒரு 8 விசில் விட்டு இறக்கிட்டேன். நம்மளோட டேஸ்டியான மணமணக்கும் முளை கட்டின கொள்ளுச்சாறு சூப்பரா ரெடிங்க. உங்களுக்கு விசில் வரும்போது நான்வெஜ் கிரேவியோட ஸ்மெல் வருங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அவ்வளவுதான், ரொம்பவே டேஸ்டியான இந்த முளை கட்டின கொள்ளுச்சாறு சூப்பரா ரெடிங்க. கொள்ளுச்சாறை இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியா செஞ்சுட்டீங்கன்னா சாதத்தோட ஊத்தி சாப்பிட சூப்பரா இருக்கும். ரொம்பவே டேஸ்டியான இந்த முளை கட்டின கொள்ளுச்சாறை நீங்களும் இது போலவே ட்ரை பண்ணுங்க. ரொம்பவே உடம்புக்கு நல்லது. வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க கொள்ளு பருப்பு அடிக்கடி சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லயும் என் கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.